This video is sponsored by Moto e-shopping. இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து வெல்கம் கிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்குதுங்க. இதில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வெல்கம் கிட்ஸ் 1, வெல்கம் கிட்ஸ் 2ன்னு 2 கொடுக்குறாங்க. அதில் வந்து நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே பேக்கில் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குது. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு கிடைக்கும் நம்புகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சில சித்த வைத்திய குறிப்புகளை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் வழிகளை பற்றி கொஞ்சம் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இயற்கையான மருத்துவம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி இயற்கையான மருத்துவமாக எப்படி கட்டுப்படுத்துறதுங்க பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் காலையில் நம்ம சிந்தி கொடிச்சாறுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகும். தினமும் காலையில் வந்து நம்ம சிந்தில் கொடிசாறுன்னு இருக்கா, அதை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு சர்க்கரை நோய் வந்து குணமாகும் அப்படின்னு குறிப்புகள்லாம் இருக்குது. அதனால சர்க்கரை நோய் வந்து குணமாகணும்னு நினைக்கிறவங்க சிந்தில் கொடிசாறுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் போதுமா. சர்க்கரை நோய் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடுல இருக்குமா. இது வந்து சித்த வைத்தியம் தான். நமக்கு இயற்கையான மருத்துவத்தில் இந்த மாதிரி குறிப்புகள் வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி 10 ஸ்டெப்ஸ் வந்து இதில் இருக்குது. சர்க்கரை நோயை வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குது. அதனால் 2வது வழியை பார்ப்போம். கொன்றை மரப்பூவை அரைத்து அதை மோரில் கலந்து கொடுத்து வர சர்க்கரை வியாதி குணமாகும். கொன்றை மரத்தோட இருக்கிற பூவை வந்து அரைச்சி அதை வந்து மோரில் கலந்து கொடுத்து மோரில் வந்து நம்ம கொடுத்து வந்தோம்னா சர்க்கரை வியாதி வந்து குணமாகவே ஆகிடும்னு போட்டிருக்காங்க. இந்த குறிப்புகள் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொன்றை மரப்பூவை அரைச்சி மோரில் கலந்து இதை சாப்பிட்டோன்னா சர்க்கரை வியாதி குணமாகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை வியாதி இருக்கவங்க இந்த மாதிரி இதுகளெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சர்க்கரை வியாதியிலேருந்து விடுபடுவீங்க நம்புகிறோம். அடிக்கடி ஏற்படும் தாகத்திற்கு நீர்மோர் அல்லது நெல்லிக்கனி சாப்பிட நல்ல பலன் தரும். சர்க்கரை நோய்க்கு தாகம் அடிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கு அடிக்கடி அவங்களுக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம வந்து நீர்மோர் இல்லைன்னா அவங்களுக்கு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டோன்னா தண்ணி குடித்தா நல்லா இனிப்பாக இருக்கும். அது வந்து நல்லா சாப்பிட நல்லா வந்து பலன் தரும். அது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு தாகம் எடுக்கும்போதெல்லாம் நீர்மோர் கொடுக்கலாமா. அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து சர்க்கரை வியாதியை வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குமா. அதனால இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை வியாதியிலேருந்து விடுபடுவாங்கங்கிறத நாங்கள் நம்புகிறோம். பார்த்திங்கன்னா வாரந்தோறும் தவறாமல் பாகற்காய் சாறு சாப்பிட்டு வர சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகிறது. நம்ம வாரந்தோறும் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தணும்னா பாகற்காய் சாறு வந்து சாப்பிட்டு வந்தால் வந்து சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாகற்காய் சாறு ஒரு நல்ல மருந்தாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். சர்க்கரை நோயை எப்போவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்.
செய்த உணவுகளை ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டு வரலாம். இதெல்லாமே நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது தான். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாகற்காய் வந்து ஜூஸ் குடிக்கிறது, அப்புறம் இந்த உளுந்து, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே கிடைக்கிறது தான். அதனால் நாங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை வியாதிலேருந்து விடுபடுவீங்கன்னு நம்புகிறோம். உளுந்து வந்து உளுந்தால் செய்த உணவுகளை வந்து நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்பாட்டில் ஒரு கரெக்டான விலை இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் 2-3 டிப்ஸ் இருக்குது. இதையும் பார்த்துருவோம் இந்த வீடியோவில். மேலும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சிறிய நங்கை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம். இதனால் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே சுகர் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். சிறிய நங்கை அப்படின்னு ஒரு பூ இருக்குது. அது சாப்பிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோயின் பாதிப்புகள் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை வியாதியிலேருந்து கண்டிப்பாக குணம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 5 ஆவாரம் பூவை சுத்தம் செய்து மென்று சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். தினமும் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூவுக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 5 ஆவாரம் பூவை சுத்தம் செய்து கழுகி விட்டு வாயில் தினமும் மென்று சாப்பிட்டு வந்தாலே சர்க்கரை நோய் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். கட்டுப்படுத்தி வைத்து கொள்ளலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம ட்ரை பண்ணலாம். ஆவாரம் பூவெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடி இதில் கிடைக்கும். 5 ஆவாரம் பூவை கழுவி சுத்தம் பண்ணி பாலில் மென்று போந்தாலே நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோய் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ, கருவேப்பிலை, நெல்லி சாறு சேர்த்து குடித்து வர நீரிழிவு கட்டுப்படும். ஆவாரம் பூவு, கருவேப்பிலை, அப்புறம் நெல்லி சாறு சேர்த்து நம்ம வந்து குடிக்கும்போது நீரிழிவு வந்து கட்டுப்படும். நீரிழிவு நோய்க்கு வந்து ஆவாரம்பூ, கருவேப்பிலை, நெல்லி சாறு சேர்த்து குடித்து வந்தோன்னா நம்மளுக்கு வந்து நீரிழிவு நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சர்க்கரை நோய் வந்து நீரில் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தா இப்போது சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு கோவைப்பழம் பச்சையாக சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். தினமும் வந்து ஒரு கோவை பழம் வந்து பச்சையாக சாப்பிட்டு வர வந்து இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். ரத்தத்தில் நிறைய பேர் சர்க்கரை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கோவை பழத்தை பச்சையாகவே கட்டி சாப்பிட்டு வந்தால் வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸாக தான் அமைன்னு சொல்கிறோம். சர்க்கரையின் அளவு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வழிகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இயற்கையான வழிகள். மேலும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறது நம்மளுக்கு வந்து இயற்கையான வழிகள் நிறையவே இருக்குது. இந்த சர்க்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து இருக்குது. கட்டுப்படுத்தும் வழிகள் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இயற்கையான வழிகளை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை வலியை கட்டுப்படுத்தலாம். இது வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுன்னா கன்சல்ட் பண்ணிட்டே செய்யுங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண குறிப்புகள் மட்டும்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் உங்களுக்கு சர்க்கரை அளவு கண்டிப்பாக வியாதி போகும், பாதிப்புகள்லாம் போகும். அப்புறம் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.